Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வாழைக்குளம் கண்மாய் நிரம்பிய நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் குளித்து மகிழ்ந்தனர். தொடர் மழை காரணமாக வாழைக்குளம் கண்மாய் முழுவதும் நிரம்பிய நிலையில் கலிங்கல் மதகு திறக்கப்பட்டு அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தும் குளித்தும் விளையாடினர். பொதுமக்கள் நீரில் இறங்காதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாச்சியார்பட்டி கிராம பகுதியில் சுமார் 600 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோள பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து 40 ஏக்கருக்கும் மேலான மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் காட்டுப்பன்றிகள் குறித்து வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திமுக அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே வீடுகளில் சேகரிக்கப்படும் மனித மலக்கழிவுகளை ஆற்றில் விடப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. கள்ளக்குறிச்சி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வீடுகளில் உள்ள செப்டிக் டேங்குகளை சுத்தம் செய்யும் வாகனங்கள் அவற்றை கோமுகி ஆற்றில் விடுவதால் ஆற்று நீர் மாசடைவதுடன் ஆற்றில் குளிப்பவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் வில்பட்டி பிரதான மலைச்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் இருந்து பள்ளங்கி கிராமத்திற்கு செல்லக்கூடிய வில்பட்டி பிரதான சாலையில் வில்பட்டி பிரிவு அருகே மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, தூவானம், காந்தலூர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு 11,522 கன அடியை விட அதிகமாக உள்ளது. 90 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 87.5 அடியாக உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி பிரதான மதகுகள் வழியே 11,375 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு 50க்கும் மேற்பட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கொள்ளிடம் ஆற்றில் 60,000 கன அடி வரை தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்புள்ளதால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கரையிலிருந்து திறக்கப்பட்ட 8,000 கன அடி நீர் மழைநீருடன் சேர்ந்து 35,000க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் சென்று பழையாறு மீன்பிடி துறைமுகம் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. மேலும் 60,000 கன அடி வரை தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் கரையோர மக்கள் கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுடன் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆற்றை கடக்க முயற்சிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் நீரோடைகளிலும் அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதேபோல கொடைக்கானல் நுழைவு வாயில் பகுதியில் உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குழிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் மலையடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயில் மற்றும் கன்னிமார் கோயிலையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 3வது நாளாக தொடர்ந்து மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நகரின் பிரதான சாலைகளான தமிழ்ச்சாலை ரோடு, வஉசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் 4 சக்கர வாகனங்களை பாதுகாக்க சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் மக்கள் தங்களின் வாகனங்களை நிறுத்துவது போல 3வது மைல், தெர்மல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மேம்பாலங்களில் வரிசையாக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
தமிழகத்தில் பெய்து வரும் மழையால் தமிழகத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் வைகை அணை மற்றும் முல்லை பெரியார் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 127.65 அடியாக உள்ளது. மேலும் முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,651.67 அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 1,400 கன அடியாக திறக்கப்பட்டுள்ளது. மேலும் வைகை அணையின் நீர்மட்டமும் ஒரே நாளில் 5.6 அடி உயர்ந்து 55.25 அடியாக உள்ளது. மேலும் அணைக்கு நீர்வரத்து 10,347 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 69 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியில் உள்ள மஞ்சளாறு அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து 566 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 55 அடியாக உள்ளது. இதனால் தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல நெல்லை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் உள்ள காரையார் அணைக்கு 21,536 கன அடி நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நீர்மட்டம் 84.3 அடியாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியது. இதனால் அணைக்கு வரும் 560 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தேனி மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி அரியமங்கலம் ரயில்வே மேம்பாலத்தின் பக்கவாட்டில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட அரியமங்கலம் ரயில்வே மேம்பாலத்தின் பக்கவாட்டில் விரிசலை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். மைனாரிட்டி பாஜக அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பாலத்தை முறையாக பராமரிக்காமல் விட்டதால் விரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடப்புத்தூர் கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் தங்களுக்கு பெஞ்சல் புயல் வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாய் இதுவரை வழங்கவில்லை என்று கூறி கலையூர் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ள நிவாரணம் வழங்குவதில் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். மாடுங்க நிறைய வீடுங்கள்லாம் பாதிச்சிருக்கு. அதுக்காக நாங்கள் அரசுக்கிட்ட இருந்து 2000 ரூபாய் நிதி உதவி கேட்டு நாங்கள் சாலை மறியல் பண்ணுறோம். எங்களுக்கு அக்கம் பக்கம் ஃபுல்லாக கிடச்சிதுன்னு இல்லை, அது அதிகாரிகள் சொல்கிறாங்க அவங்க வேறு பிறக்கான்னு சொல்கிறாங்க. எங்கள் பிறக்கா இன்னும் அலாட் ஆகலன்றாங்க. மழையின் காரணமாக நிறைய குடும்பம் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆடு மாடு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்குமே எந்த ஒரு அதிகாரிகளும் உள்ள வந்து பார்த்ததே கிடையாது. பிஓவை ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்க்கவே இல்லை. என்ன பிரச்சனைனா இப்போ வந்து பக்கத்து கிராமம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து எல்லா வில்லேஜுக்கும் வந்து இந்த ஊக்கத்தொகை வந்து கொடுத்துருக்காங்க. வடபுத்தூர் வில்லேஜுக்கு மட்டும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போது இந்த சாலை மறியல் வந்து பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள எம் குமாரசக்கனபுரம் கிராமத்தில் ஓடை உடைப்பை சரி செய்யாததால் ஊருக்குள் வெள்ளம் புகுந்து கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போதும் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் ஊருக்குள் புகுந்து மக்கள் சிரமம் அடைந்தனர். அப்போது முதல் கிராம மக்கள் உடைப்பை சரி செய்து கொடுக்குமாறு வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் முதல்வரின் தனிப்பிரிவு வரை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக உடைப்பு சரி செய்யப்படாமல் மீண்டும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்துள்ளது. அங்குள்ள மக்கள் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் முறையாக உணவு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர்.